ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிய ஸ்டோர் அடுத்து நீ நடிக்க போதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல எல்லாருக்குமே. ஏன்னா கதிரை பார்த்தீங்கன்னா ஜெயிலில் போட்டுட்டாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயங்கர ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. உடனே வந்து ராஜி அழுகுறாங்க. நான் அப்பா கண் முழிச்சாதான் வந்து கதிர் வெளியே வருவான், இல்லைன்னா வர முடியாதுன்ற மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. இங்கே பாருமா ராஜி, ஃபீல் பண்ணாது, எப்படியாச்சும் கதிரை வெளியே கொண்டு வந்துடலான்றாங்க. எனக்கு அந்த நம்பிக்கையே இல்லை, அதை நினைக்கும் போது கஷ்டமா இருக்குன்றாங்க. எப்படியாச்சும் கதிரை கொண்டு வந்துடலாம்லன்றாங்க. கண்டிப்பா கதிரை வெளியே கொண்டு வந்துடலாம், எதையும் நினைச்சு நீ கவலைப்படாதம்மா, பாத்துக்கலான்றாங்க. அவனுக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒண்ணு போனா ஒண்ணு, அவன் நல்லது நினைக்கணும்னு நினைச்சு அவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்ட்டு ரொம்பவே ஏக்கத்தோட ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ராஜி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ ஃபீல் பண்ணாத சரியா, கண்டிப்பா கதிரை வெளியே கொண்டு வந்துடலாமான்னு சொல்லிட்டு சரவணன் செந்தில்ட்டு எல்லாருமே தான் சமாதானப்படுத்துறாங்க. ஆனா யார் என்ன சொன்னாலுமே அவங்க சமாதானமா ஆகுறது இல்லை. ஏன்னா ராஜி அந்த அளவுக்கு எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கதிருக்கு இப்படி ஆயிடுச்சுன்ட்டு அதை பத்தி மட்டும்தான் யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கதிரை வெளியே எடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு சரியான்றாங்க. மீனா இருந்துட்டு எல்லாத்துக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காது ராஜி, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியை கூட்டிட்டு போறாங்க. அதுக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா பாண்டிய இருந்துட்டு யோசிக்கிறாங்க. அப்பா என்னப்பா யோசிக்கிறீங்க? இல்லடா, எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும், எப்படி அவங்க வெளியே கொண்டு வர்றது, என்ன பண்றதுட்டு ஒண்ணுமே புரியலன்றாங்க. எனக்குமே அதே தான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடா அப்படின்ட்டு ஆளுக்கு பயங்கர யோசனையில இருந்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்ட்டு. உடனே வந்து அப்பா கவலைப்படாதீங்க, கதிர் தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு நம்மளுக்கு தோணுது இல்ல, கதிரை வெளியே கொண்டு வந்துடலாம்ப்பா, நீங்க ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சரவணனும் செந்திலும் ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க. எப்படி கதிரை நல்லபடியா இவங்க வெளியே கொண்டு வர போறாங்கன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.